பாலாஜி சொன்ன மாதிரி ரசிகர்கள் துண்டு குத்தாட்டு வந்துக்கிறான்னு நினைக்கிறேன். பேரை சொன்னாலே கை தட்டாங்க. அதற்கு முன்னாடி இந்த பீசா திரைப்படத்தின் ஹீரோ ஹீரோயின் மற்றும் உடன் உழைத்த ஸ்டாஃப்ஸ் அனைவருக்கும், திருக்குமர் என்டர்டைன்மெண்ட் சிவகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சார், கோபி அமர்நாத், எடிட்டர் லியோ ஜான் பாலன், ராமலிங்க சார் மற்றும் வந்து இந்த பீட்சா திரைப்படத்தில் பாதி பேர் அட்டகத்திலிருந்தே வாங்கிட்டு நினைக்கிறேன். அப்படியே மீதி பேரை போட்டு இந்த படம் பீட்சா அதுல எங்க ஒரு பொருட்மா இருக்குது, அட்டகத்தி படமா பீட்சா படமா. அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு அந்த சம்பவம் பாட போனப்போ சந்தோஷம் உள்ள ரூம்ல பாட சொன்ன ரெக்கார்டிங் கார்டில் ஹெட்ஃபோன் போட்டுன்னு உள்ள நிற்கிறேன். பாடுறாரு நீ அப்படின்னு கூட ஒருத்தர் ஃபுல்லா கேமரா இருக்குங்க. நானே வந்து பயமா எப்படி பாடுறது, எப்படி இருக்கணும், அது இருக்கணும், எந்த பக்கம் நான் எழுதி தெரிஞ்ச கஷ்டமா இருக்குது. இப்படி எடுத்து பாடு அப்படி எடுத்து பாடு கேமரா இருந்தாரு. அவர் நான் வெளியே போய் சொல்லிட்டானே, எனக்கு கேமரா தவறதுன்னா திருப்பி வந்து அவருக்கு புரியல. சரி நான் லாஸ்டா ஒரு எடுத்துனா வாய் நாசிங்க சொன்ன வாயசு 2-3 ஷீட் எடுத்துன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் பண்ண லிரிக்ஸை படிச்சுட்டு அவர்கள் லிரிக்ஸை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஸ்டுடியோ உள்ள வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்னு நடந்த உண்மை இதுதான். ஏன்னு சொன்னா நான் கடைசி லைட்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு போட்டாரு. என்ன செய்ய முடியுமா, தலையை சொல்லி திருப்பேன்னு பார்த்துட்டு பாய்ட்ட கழிவு என்ன போட்டு தான் பாட்டாங்க. பாட்டேன் வேற வழி கிடையாது. எனக்கு முன்னாடி பாடிலாம் பாடுங்க கிடையாது, தமிழ் பாடலாம் அது மாதிரி பாடி அவரு உள்ள இருந்து என்ன தெரியல, அவருக்கு சுத்தமா இருட்டா தான் இருக்கு. நான் உள்ள நான் எவ்வளவு லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அவர் வெளியே அவருக்கு எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து என் நாயகத்தை அவருக்கு தெரியல. ஒரு வழியா பாடி முடிச்சு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன்னு நினைச்சாரு. இது வந்து அப்பயே சொன்னார் வந்து வெளிநாட்டு லெவல்ல உலக லெவல்ல ஒண்ணு வந்து போயிடுவே பேசப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுல சந்தோஷமா இருக்குது, வருத்தமாவும் இருக்குது. ஏன்னு சொன்னா இவங்க தான் கூட்டு சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்து இப்போ சமீபத்தில் அவர் பாக்குறப்போ ஒரு 4 நாள் முன்னாடி சொன்னாரு, இந்த படத்துக்கு நீங்க கேட்கிற பேமெண்ட் தான் அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன பேமெண்ட் கேட்கலாம் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் கவனிக்கிறேன். நேரத்தை என்ன சந்திச்சு திடீர்னு சீடியை கையில கொடுத்து இதுல வந்து மெயின் ட்ராக் ஒண்ணுக்குது, மைனஸ் ஒண்ணுக்குது, இல்லை நீங்க பாடணும் அப்படின்னாரு. ஒரு பனிஷ்மெண்ட் மெட்டாகுது. ஏன்னா எப்படி பாடணும் எனக்கே தெரியல, எத்தனை தடவை கேட்டாலும் முடியல. அந்த பாடுங்கன்னாரு. அது இடையில வந்து ஒரு 10 இன்விடேஷன் 5 இன்விடேஷன் கொடுத்தாரு. இன்னும் எவ்வளவு தேவை எடுத்துக்கு நான் ஒரு 50 பேர் எடுத்துக்கினாங்க. ஏன்னா நான் யாருன்னா இட்டு வந்து இங்க அசிங்கம் பண்ண அவங்க அமௌண்ட்ல கொடுக்குறாரு. இன்விடேஷன் கொடுத்து ஆளை எட்டுவாங்க. என்ன எம்பூர் ஆள் பாக்கல அப்படின்னு இது ஏதோ ரஞ்சித் சார் மூலியமா சிவகுமார் அங்க பேசி ஏதோ ஒரு பணம் நடமாட்டம் கூட விளையாடிக்கிட்டு வந்து என்ன பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு ஆன காரியமே தெரியல. ஆனா வாழவோ சாவோ தமிழ்நாட்டுல தமிழ் சினிமாவிலே இருக்கிறேன். நான் போயிட்டு வெள்ளக்காரன் சாப்பிட்டு உதவாங்க தயாரா சொல்லிட்டு இந்த ஒரு பள்ளி ஒரு சட்டத்தை நான் எந்த நாட்டில் லோன் போட்டேன். அதனால பார்த்து பண்ணுங்க. ஏதாவது நீங்க கேட்டு வாய்ப்பு நான் சின்ன சின்ன படம் என்ன தேசிய இது மாதிரி கடவுள் வாத்து மாதிரி கொடுத்தாலும் நான் பயன்படுத்த பண்ணி விட்டு ஏதோ பாட்டுனா என்னால பாட்டுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். எனக்கு ஏற்ற பாட்டு ஆளுக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல பாட்டு நான் பாடுறேன். ஆக எல்லாம் வந்திருக்கின்ற அனைவருக்காகவும் இயக்குநர்கள் நடிகர்கள் வந்திருக்கின்ற வாழ்க்கை வந்திருக்கின்ற அனைவருக்காகவும் பத்திரிகையாளர் நண்பர்கள் ஏன் தெரியுமா இப்ப இந்த விஷயத்த நான் சொல்றேன். எப்படி இந்த மேட்ரு நல்ல மேட்ரு அப்படின்ட்டு எல்லாம் வந்து யூடியூப்ல போடுவாங்க. நான் எடுத்து என் வெப்சைட்ல போட்டுருவேன். உங்களுடைய சேஃப்டி யூடியூப்ல போடுற மேட்ரா மறுநாள் ஆர்டர் செட் பண்ணி வெப்சைட் என் வெப்சைட்ல போட்டு எனக்கு ஒரு எவிடன்ஸ் பிற்காலத்தில் யாரா நடக்கிற அப்படின்னு சொல்ல முடியாது. ஜாகிரதா தான் இருக்கணும். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. எனக்கு என்னுடைய சிவகுமார் சார் 2வது படம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அடுத்த படம் பார்த்து எனக்கு வசதியான படமா இருக்கு. நல்ல பாட்டா ரெடி பண்ணிக்கணும். சிக்கல் வந்து மாட்டிவிடாதீங்க. பயத்தோட அந்த பாட்டை நான் பாடுறேன். நன்றி.
தேங்க்யூ சோ மச் கானா பாலா. மணிக்கணக்கில் பேசுவாங்க, நீங்க நாள் கணக்கில் பேசிருக்கீங்க. நீங்க பேசுறத பார்த்தா பாடுறதுக்கு சார்ஜ் மாதிரி தெரியாது, நடிக்கிறதுக்கே சார்ஜ் கேட்கிற மாதிரி இருக்கும். நான் படிக்க ஆரம்பிச்சேன் அந்த ஸ்கிரிப்ட் வைக்க முடியல. ஒரு 12 மணி இருக்கு, நான் மெசேஜ் பண்ணேன், கார்த்தி சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பண்ணலாம் கார்த்தி அப்படின்னு. நீ படம் முடிச்சு பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த நான் படிக்கும்போது, எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு எவ்வளோ த்ரில்லிங்காக இருந்ததோ அதோட பல மடங்கு சூப்பராக வந்திருக்கு. அண்ணா எங்களுக்கு ரொம்ப முக்கியமான சப்போர்ட்டாக எங்கள் கேமராமேன் கோபியம்மன் தான் சார். அப்புறம் ஒரு த்ரில்லர் படத்துக்கு மியூசிக் எப்படி இருக்கணும் அது ரொம்ப அழகாக உணர்ந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயண் சாருக்கும், என்னோட கோ ஆர்டிஸ்ட் ரம்யா நம்பீசன், அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக நீங்களே பார்த்துருப்பீங்க சாங்ஸ்லாம், டைலர்ஸ்லாம். ஆனால் இந்த படத்தில் என் கூட நடிச்ச நரேன் சார், அந்த ஜெயக்குமார் அண்ணன், கருணா, பாபி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. படம் சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக தேட்டர் வந்து பாருங்க. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. வந்து எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. இது எல்லாமே சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். நான் எதுவுமே சொல்ல வேணாம். ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் நான் சொல்லியிருந்தேன் படம் சம்பந்தமாக. நான் வந்து இது எப்படி ஃபாரின்லாம் போய் ரெக்கார்ட் பண்ண அப்படிலாம் பிளான் பண்ணோம் முன்னாடியே. ஏதாவது படத்துக்கு சான்ஸ் கிடைக்குமா, இந்த ஸ்கிரிப்ட் அப்படியே ஃபாரினில் போனோம். அந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த படத்துக்கு நான் போனேன். அப்போ வந்து எனக்கு பயங்கர பெரிய கிராமி வின்னிங் ஆர்டிஸ்ட் அவங்க வந்து கொலாபரேட் பண்ணதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ வந்து நான் ஒரு விஷயம் பயங்கரமாக சந்தோஷப்பட்டேன். அவங்க வந்து நம்ம மியூசிக்கை பயங்கரமாக மதிக்கிறாங்க. கானா பாலாலாம் பார்த்துட்டு, கானா பாலா பாட்டு கேட்டு என்ன எப்படி பார்க்குறாங்க, அவங்க யார் பாடுறதா அந்த மாதிரி. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அட்டகத்தியோட சவுண்டும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்மளோட இசை வந்து எந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்குதுன்றது நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து ஒரு வீட்டு கல்யாணம் மாதிரி ஆயிடுச்சு. லைட்டா திருப்பி இங்கேயே வந்துட்டு இருக்கேன் நான். ரொம்ப ஜாலியா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துல வந்து முத்தமிழ், அப்புறம் கபிலன், அருண்ராஜா, லிரிசிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா மென்ஷன் பண்ணோம். பயங்கரமா செமையா எழுதிருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த மியூசிக்கே வந்தது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ஒன்ஸ் அடக்கத்தி பிசினஸ் பண்ணோடனே இதை நாங்கள் பீஸாவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன ஸ்கிரிப்டில் சொன்னாங்களோ அந்த படிக்கும்போது அதில் என்ன கண்டென்ட் இருந்துச்சோ அதே கண்டென்ட் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே வந்து எங்களை வாழ்ந்து அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக எங்களுக்கு வந்து அடக்கத்தி படம் எல்லாரும் பெருமை பேசுகிறாங்க. திருக்குமணி டைம் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அவர் சாரிங்க இல்லை சொல்லியிருக்கீங்க ஆனந்த் சார். அவர் தான் வந்து எங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காருன்னா அது அவருக்கு தான். அப்புறம் சார் பிரபு சார் அவங்களுக்கு என்றைக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஐடென்டிட்டி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இந்த படத்துக்காக உழைத்த அனைவருக்கும் முக்கியமாக வந்து கோபி சார், அவரோட சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்டா. பிரமோத் சார் அவர் பண்ணியிருந்தார், அவர் லைவ் பெர்ஃபார்மன்ஸ். பட் இவரோட லைட்டிங் சென்ஸ் வந்து சான்ஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு பயங்கரமா இருந்துச்சு அவரோடது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி எனக்கு கடைசி வரைக்கும் பூஸ்டர்ல வந்து ஒர்க் பண்ணது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மை எடிட்டர் லியோ ஜான் பால், அவருக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ். சந்தோஷ் வந்து இந்த படத்துக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. சான்ஸ் இல்லை. அந்த ப்ளூ சாங் அவங்க வந்து என்ன முதல்ல போட்டு ஆகும்போது முதல்ல சொல்லியதுன்னா எங்கேயோ ஃபாரின்ல கேட்குற மாதிரி இருக்கு, தமிழ் சாங் மாதிரியே கிடையாது அப்படின்னு சேர்த்துக்கிறவங்க. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. காலவல ஃபைனல்ஸ் பண்ணிட்டு சாங் கேட்கும்போது ரியலி சூப்பர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி. வந்து எங்களை வார்த்தை அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நீங்க 11 o'clock சீக்கிரம் கிளம்பணும்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிச்சு அந்த ஷோ இருக்காங்க. ஸோ நான் எதுவும் பிளான் பண்ணிட்டு வரல பேசுறதுக்கு. பட் ஜெனரலி டாக். அண்ட் 11 o'clock ஆச்சுன்னா நீங்க அலாம் முடிச்சிங்கன்னா அப்படி லைட்லாம் ஃபோன் எல்லாம் போயிடலாம். ஸோ ஆக்சுவலி நான் அட்டகத்தியோட ஆடியோ லான்ச்சுக்கு இங்கே வந்திருந்தேன். நானும் என்னோட ஃப்ரெண்ட் பிரசாத் படத்தோட கோட்டை 2 பேரும் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். வந்து உட்காந்து பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஒரு ஒரு புது டீம், ஒரு புது ப்ரொடக்ஷன் டீம், ஒரு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபங்க்ஷன். ஸோ அப்போ நான் ப்ரொடியூசர் தேடிட்டு இருந்தேன். அப்போ நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். நாளைக்கு மட்டும் நிறைய ப்ரொடியூசர் பார்த்து அப்படி போயிட்டு இருந்தேன். அப்போ நான் பேசணும், சரி ஒரு புது கதை, ஒரு புது டீம் வச்சு இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க, இந்த மாதிரி ப்ரொடியூசர் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினச்சேன். எனக்கு கிடைச்சிட்டாங்க நிறைய ப்ரொடியூசர். நான் ஹியர் நவ். தேங்க்ஸ் லாட் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்துருக்கேன். அதாவது முன்னாடி நான் அவரை பார்த்துருக்கேன். ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லியிருந்தோம், அப்புறம் அது மாதிரி பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணல, அப்புறம் ப்ரொடியூசர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நானே பிரசாத் அல்போன்ஸ் சும்மா ஒரு நாள் காரை ஒரு ரோட் ஓரமாக போட்டுட்டு என்ன ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு சும்மா சுற்றிட்டே இருக்கோம், ஏதாவது ஒன்று எடுக்கலாமே அப்படின்னு யோசிச்சோம். சும்மா வந்து
ஒரு 5 இயர்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று யோசிக்கலாம்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒன்று சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி ஒரு பீட்சா டெலிவரி பையனை வச்சு ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு நான் பிரசாத் அல்போன்ஸ் வந்து எப்படின்னா அந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி அப்படியே ஆளுக்கு ஒன்றுனா சொல்லிட்டே வந்தோம் சீனா. சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் இன்ட்ரோ வரைக்கும் படம் வந்துருச்சு ஒரு 1 மணி நேரத்தில். ஸோ இந்த ஸ்கிரிப்டை எழுதுவோம், டீட்டெயில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் டீட்டெயில் பண்ணிட்டு நாங்களே பண்ணலாம், என்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ண மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஸ்கிரிப்ட் நல்லா வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ஃபீச்சர் ஃபிலிம் ப்ராப்பராக கமர்ஷியலாகவே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சாருக்கு ஃபேஸ்புக் சேட்டில் ஜஸ்ட் எல்லாம் சொன்னேன், ஒரு த்ரில்லர் ஸ்கிரிப்ட் சார் கேட்குறீங்களா அப்படின்னா. சிவகுமார் சாருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிக ரொம்ப நல்ல பழக்கம் வந்து அவர் வந்து ஸ்கிரிப்டை படிப்பார், ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக படிப்பார். ரொம்ப நல்ல விஷயம், நரேட் பண்ண தெரியாது சுத்தமாக. ஸோ நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், அப்படியே ஒரு 1 மணி நேரம் படிச்சு முடிச்சு ஸ்கிரிப்டை மூடி வச்சுட்டு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் வந்து சும்மா காமெடி பண்ண நினைச்சேன். நான் எந்த இதுவுமே இல்லை, எந்த விதமான ஒரு நெகோசியருமே இல்லை, படம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் அங்கிருந்து கீழே வந்துட்டு பிரசாத் ஃபோன் பண்ணி பண்ணலான்னு சொல்றாருன்னு சொல்லும் போது பார்த்தா ஃபேஸ்புக்ல அப்டேட் போட்டாரு, மேனிக்ஸ் ஃபிலிம்ஸ் பீஸா அப்படின்னு போட்டாரு. ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் தேங்க்ஸ் லாட் சார், இந்த மாதிரி ரொம்ப நன்றி. ஓகே, இந்த படத்தை பத்தி பேசணும்னா லைக் இந்த படம் நல்லா வந்திருக்கு, அது காரணம் வந்து என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ ஒன்று தான். லைக் அவங்களோட சப்போர்ட். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்ல ஒரு கண்ட்ரோல் பட்ஜெட்ல ரொம்ப ஷார்ட் டைம்ல நாங்கள் வந்து பிளான் பண்ணி எடுத்தோம் எல்லாமே. ஸோ ஷூட்டிங்லாம் வந்து எல்லாம் டபுள் கால் ஷீட் அது இதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து ஒரு டைம் அந்த இதே இருக்காது. லைக் வந்து ஒரு ரிலாக்ஸ்டா தான் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு அதுலயும் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சீன் இருக்கும், எமோட் பண்ணி நடிக்க வேண்டியமா இருக்கும். விஜய்க்குலாம் வந்துட்டு விஜய் அவங்க டைம் எடுத்துக்கோங்க, பட் ஆனால் இந்த சீன் நம்ம ஒரு 2 நிமிஷம் முடியும் அப்படிதான் எடுத்தோம். ஸோ அதுலயும் அவர் கோஆபரேட் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து தேங்க்ஸ் அ லாட் மை கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் லைக் கோபி சார் வந்து இஸ் லைக் எக்ஸலன்ட் டெக்னீஷியன், எக்ஸலன்ட் சினிமாட்டோகிராஃபர். அவர் ஜஸ்ட் சொன்னா போதும், அதுக்கப்புறம் அதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி லைட்டிங் எல்லாமே கொண்டு வந்துருவாரு. அண்ட் தென் ஆல் த டிபார்ட்மெண்ட், ராமலிங்கம், என்னோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ப்ரொடக்ஷன் எல்லாருமே லைக் தே ஹெல்ப் a lot during the shooting and during the post production editing. லியோ ஜோர்பால், அப்புறம் மியூசிக் சந்தோஷ். ஓகே, மெயினாக வந்து மியூசிக் பற்றி தான் பேசணும். ஸோ சந்தோஷ் பற்றி நிறைய சொல்லணும். லைக் ஏன்னா நானும் சந்தோஷம் இந்த பாட்டு பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக போனோம். நான் அவரோட வீட்டுக்கு போனால் எப்பவுமே வந்து அவங்க அம்மா செஞ்ச பருப்பு பிடிக்கும், ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ நான் கரெக்டாக அந்த லஞ்ச் டைம் அவங்க வீட்டுக்கு போவேன், சாங் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போயிட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கோம். ஸோ அப்படி வந்து ரொம்ப ஜாலியாக வந்து வேற சேனலில் பண்ணலான்ற மாதிரி சொல்லி தான் எல்லாமே பண்ணோம். அந்த எஸ்பெஷலி திஸ் சாங் இஸ் வெரி ஸ்பெஷல். கானாபாலா சார் பண்ண சாங் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதை பண்ணிட்டு இதுக்கு நல்லா வாய்ஸ் ஒன்று செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஜஸ்ட் ரேண்டமாக சொன்னோம், கானாபாலா சார் ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி. அவர் ஜஸ்ட் வந்து அதில் வந்து வாய்ஸ் டெஸ்ட் ஏதோ ஒன்று கொடுத்தாரு, அதில் ஏதோ ஒன்று பாடிட்டாரு. 2 பேரும் கேட்டு என்ன வேற ரேஞ்சில் பாடுறாரு, இவரே பாட வச்சிடலாம்னு சொல்லிட்டு அந்த மேக்கிங் வீடியோஸ் அவர் சொன்னார் இல்லையா, அதை நீங்க பார்க்கணும் கண்டிப்பா. நான் யூடியூப்ல சொல்ற மாதிரி அவர் வெப்சைட்ல அப்லோட் பண்றேன் சீக்கிரமே. ரொம்ப ஜாலியா பண்ணிருப்பாரு. அதாவது வந்து நீ ட்ரம்பட் வாட்ச் போயினே நான் வந்துடுறேன் அப்படின்னாரு பாட்டு பேசுறது. ஸோ இந்த படத்துல எல்லா சாங்ஸுமே வெரி ஸ்பெஷல், கமான் வெரி வெல், தேங்க்ஸ் லாட் சந்தோஷ். அண்ட் இப்போ இந்த ஆடியோ லான்ச்சுக்கு இவ்வளவு பேர் வந்து எங்களை வாழ்த்துனதுக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப கிராண்டா ஆகினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஃபிலிம்ஸ் கம் அவுட் ரியலி குட். உங்களோட சப்போர்ட் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப வேணும். இந்த படத்தை கண்டிப்பா உங்களால மட்டுமே வெற்றி படமாக்க முடியும்.